guys, welcome back to my channel. So இப்பயே கடையை விரிச்சாச்சு. லாஸ்ட் வீடியோல சொல்லிருந்த மாதிரி ஹாஸ்பிடல் பேக் பேக்கிங் வீடியோ வந்து நான் சொல்றேன் அப்படினு சொல்லிருந்தேன் இல்லீங்களா. அதனால எல்லாத்தையுமே பேக் பண்ணி வெச்சாச்சு. நான் இதுல என்னென்னலாம் பேக் பண்ணி வெச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு போதுமா இல்ல நிறைய நான் எடுத்து வெச்சிருக்கேனாலும் எனக்கு தெரியல. அதனால எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுத்து வச்சிருந்தா திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆங்கிள் கொஞ்சம் லாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோலையும் கூட நான் இண்டஸ் வேலி அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக்கில் ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் ஒன்று, அதுக்கப்புறம் மல்டி பாட் இட்லி குக்கர் ஒன்று, இது வந்து காம்போவாக பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைப்ளை கடாயில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிறனால அடி பிடிக்கல. எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து அடி பிடிக்கும் டக்கு டக்குன்னு வணக்கும் போது. நிறைய பழைய வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மெயினாக அதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரைப்ளை கடாய் போட்டது. பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுனால எனக்கு அடியே பிடிக்கல. இப்போ இது கூட கொஞ்சமாக தக்காளி, வரமிளகா, கேஷ்யூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக நம்மளுக்கு வந்து வெளியே அந்த ஆவிலாம் போயிடுது. அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். கலர் இல்லை நடுவில், அதனால் இருந்தும் நம்மளுக்கு வந்து அது அடி பிடிக்கலை. அவ்வளோதான். இப்போ வந்து இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கிரேவி செஞ்சுருந்தேன். அந்தளவுக்கே தாராளமாக இருந்துச்சு. மெயினாக இந்த மாதிரி காம்போவாக நம்ம ஆட் பண்ணும் போது லிட்டு வந்து அந்த காம்போவில் வர எல்லாத்துக்குமே செட் ஆகுது. இப்போ இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி மட்டும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விட்டுட்டு கடைசியாக லாஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவ்வளோதான், கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கூடவே நான் ஒரு 1/2 டம்ளர் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் எந்த க்ரீமும் ஆட் பண்ண மாட்டேன். அதனால் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி. அண்ட் மார்னிங் இட்லி இன்றைக்கி செய்யலாம் புது குக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருந்தேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 in 1 இது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓட்டையாக ஒரு ட்ரே மாதிரி வரும். அதில் வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வச்சுட்டேன். இதில் வந்து மேலே இப்போ நம்ம வந்து இட்லி வைக்க போகிறோம். அலுமினியமில் இட்லி பாட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக இது ஒரு அப்கிரேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தபோது தான் இந்த லார்ஜ் ஒரு மல்டி பாட் மாதிரி இதை வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு பிளெயின் ட்ரே கூட வருது. அதில் வந்து இன்னும் கேக்ஸ் எல்லாம் கூட பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் இதில் வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். ரொம்ப ஈஸி டு யூஸாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா ரிச்சாக இருந்துச்சு. இது கூட இந்த எக்ஸ்ட்ரா 2 பிளேட்டு வருது. உங்களுக்கு வேணும்னா நம்ம வேறு எதுக்காவது கூட பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக பூ மாதிரி வந்துருச்சு. அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டி வேல ஸ்வீட் பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் சுண்டல் வந்து வேவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பொரியல் ஏதாவது செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து கீரை எல்லாமே செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சுண்டல் வந்து இதுலேயே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன். சுத்தமாக அடியே பிடிக்கலங்க. என்னோடய ஃபேவரட்டான ஒரு பார்ட்டு இண்டஸ் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அடி பிடிக்காமல் வர்றது. மெயினாக ட்ரைப்ளை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு அந்த அடி பிடிக்கிற பிரச்சனையே இருக்காது. இப்போது இதில் வந்து சுண்டல் தாளிச்சிட்டேன். பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்குது. அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பார்த்து குக்கிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10:30. ஸோ இப்போதான் நாங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இனி அப்படியே எல்லாத்தையும் பொறுமையா பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு விடிஞ்சிடும் நினைக்கிறேன் தூங்குறதுக்கு. இது வந்து 2 பேக் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பூபுக்கு, ஒன்று வந்து எனக்கு. 2 பேர்த்துக்கும் தனித்தனியா பேக் வந்து பேக் பண்ணியிருக்கோம். ஸோ பூபுக்கு என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் காட்டுறேன். போ. ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபுக்கு ட்ரெஸ்ஸு 5 செட்டு கிட்ட எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டல் பேக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல இருந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன். பெட்டில் இருந்து ஃபீலிங் பில்லோல இருந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்டாக அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டி குட்டி இந்த பேகு, இந்த கியூட்டான பேகு எல்லாமே வந்து நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜப்லாஸு, அதுக்கப்புறம் 1-2 திங்ஸ் வந்து இன்னொரு பேஜ் லில் டம்ப்ளிங் கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பேஜ்ல இருந்து ஒரு 4-5 ஜப்லாஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பர்ப் கிளாத் 2 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நான் எங்கெங்கிருந்து வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, இது வந்து மஸ்லின்ல இது வந்து நான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக வாங்கியிருக்கிறது எல்லாமே வந்து மஸ்லின் தாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து காட்டன் மஸ்லின் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்களே வந்து எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே எனக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து முடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை ரீல் பார்த்தாலும் எல்லாருமே ஒரே விஷயத்த நிறைய சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அதனால கடைக்காரங்கள்ட்டையும் விட்டுட்டேன், நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு செட்டு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணாங்க. அதில் வேணுங்கிறது வேணாங்கிறது நான் பார்த்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து இதை அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம குவாலிட்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னது ஜப்லாவா? நாப்பின்னு வருது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. இந்த ஜப்லா பாருங்க. ஐயோ இந்த ஜப்லா ஓகே ஓகே. சரி, இந்த ஜப்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த லில் டம்ப்ளிங் அந்த பேஜ்ல இருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி எடுத்து ஏன் நம்ம இருந்தோம் அப்படின்னா கரெக்டா எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துடலாம். எப்படியும் நம்ம வந்து அந்த டைம்ல எது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. இவங்க எல்லாம் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. அதனால நம்ம வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஒரு ஜிப்பர் பவுச்ல இதுல வந்து இது இருக்கு, இதுல வந்து இதுல இருக்கு ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நானே இந்த மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இனி இவங்க எல்லாம் கரெக்டா எடுத்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் பார்சல் ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசீவிங் பிளாங்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் இப்படி போட்டு அழகா வாங்கிக்கணும். ஓகேயா? இவ்வளவு பெருசு இல்ல, நீ கரெக்டா பார்த்து வச்சுக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு மேல வந்து நம்ம இன்னொரு பச்சை துண்டு போட்டு தான் வாங்கணும், முருகரோட துண்டு ஒண்ணு. அது வந்து இன்னும் அது வந்து இன்னும் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். அதனால இதை விட பெருசா இருக்கும். இதை விடலாம் பெருசா இருக்காது. இதை விட பெருசா இருக்காதா? சரி, நம்மளுக்கு தெரியல. சரி, அதனால இதை போட்டுட்டு அது மேல ஒரு துண்டு போட்டு தான் நம்ம வந்து வாங்க போறோம். இப்போதைக்கு ரிசீவிங் பிளாங்கெட் வந்து இந்த கிரிங்கிள்டுல வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அது ட்ரெஸ்ல இருந்து இந்த பிளாங்கெட்ஸ் வரைக்கும் எல்லாமே அந்த கலர்ல தான் நான் மோஸ்டா வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பாய்னா வந்து ப்ளூ, கேர்ள்னா வந்து பிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெண்டரான ஒரு கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம சரி நியூட்ரலா நம்ம வந்து இந்த கலர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் முருகருக்கு உகுந்த கலர், சரி அதையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இது வந்து பிளாங்கெட்ஸ் வந்து ஒரு 3 பிளாங்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட் வைப்ஸ் வந்து மதர்ஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து போட்டிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா பூபுவோட வாஷ் பேக், சோப்பு, ஷாம்பு, எல்லா மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம். பாடி லோஷன், ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து ஜென்டில் வாஷ், இது 3 தான் வச்சிருக்கோம். பேபி ஸ்மெல் இப்படியே வருது, ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மளே போச்சு, 500 ரூபா போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா செபாமேட்ல வந்து நான் போட்டிருந்தேன். செபாமேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நிறைய ரீல்ஸ்ல நிறைய ரிவ்யூஸ்ல வந்து செபாமேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து செபாமேட்லயே வந்து போட்டிருந்தேன். அப்புறம் இந்த ஆர்கனைசர் வந்து ஒரு செட் ஆஃப் 3 நினைக்கிறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து போட்டிருந்தேன், ஒரு பாத் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட லிங்கி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்த வாஷ் பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் வந்து டயப்பர் வச்சிருக்கேன். ஸோ டயப்பர் பத்தி சொல்லணும் அப்படின்னா டயப்பர் வந்து நான் அதிகமாக மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கிடையாது, அம்மா இருக்கனால அவங்களே வாஷ் பண்ணி போட்டுருவாங்க. அதனால நான் வந்து எதுக்கும் வேணும் இல்லைங்களா, நம்ம எங்கேயாவது டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது
ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருந்தேன். மீ நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அதே மாதிரி இதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் நானே இதை வந்து வாங்கியிருக்கேன். ரேஷ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து பேக்கப்காக நாங்க வந்து எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா நாங்க வந்து மெயினா ஹோம்மேடு கோமணம் ட்ரெடிஷ்னல் டைப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமனாரோட வேட்டி எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு ஒரு இந்த கோமணம் துணி கட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். 20 பீசஸ் அழகா கட் பண்ணி நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்ப் கிளாத்ஸ், கதக்குச்சுன்னா துடைக்கிறதுக்குங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு அழகான துணிகள். அது வந்து ஒன்று பெருசு ஒரு சிறுசு, ஒரு பெருசு ஒரு சிறுசு, ஒன்று அவருக்கு ஒன்று எனக்கு அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்வாடல் கிளாத்து. இது வந்து இந்த யூனிக் பேஜ்ல இருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கியூட்டா ஒயிட் கலர்ல டெடி பேர் போட்டு நல்ல பெருசா இருந்ததுங்க இந்த ஸ்வாடல் கிளாத்து. எல்லா ஸ்வாடல் கிளாத்தும் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும் இல்லைங்களா. இங்க பாருங்க நான் விரிச்சு காட்டுறேன். இது நல்லா பெருசா இருந்துச்சு. இது நல்லா குழந்தைய போட்டு நல்லா சுத்தி படுக்க வச்சிடலாம், அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. ஸோ அதனால இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்வாடல் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். லவ்லாப்ல இருந்து ஒரு 3 ஸ்வாடல் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுல இருந்து போட்டிருந்தேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வாடல் கிளாத். நான் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மெயினா இந்த பிரிண்ட்டுக்காக வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து குட்டி லயன். ஸோ குட்டி லயனுக்கு குட்டி லயனு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டைனோ. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாமே டைனோசரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு குட்டி டைனோ. அடுத்து வந்து நம்ம ஆளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வாடல் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து தான் நாங்க வந்து வாங்கினோம். மோலுவோட பாஸ் இருக்க மாதிரி. ஸோ பூபுக்கு வந்து என்னைக்குமே மோலு வந்து கூட ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக இதை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த செட்டு வந்து அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்வாடல் கிளாத் இது ஒன்று. அந்த லிட்டில் டம்ப்ளிங் பேஜ்ல இருந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கியூட்டா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராலர் கிளாத்தா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட்டன்ஸ், கேப்ஸ், பூட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். வந்து எடுத்து வைக்கிறது பிரச்சனை இல்லை. திரும்ப வரும்போது இதே மாதிரி எதுலலாம் நான் போட்டு வச்சனோ அது இதுல வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஷீட்ஸ். ஸோ ட்ரை ஷீட்ஸ் வந்து 2 வாங்கியிருந்தேன். வந்து பாத்தீங்கன்னா பர்ப் கிளாத்ஸ். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா அந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிப்ஸ் ஃபிட். ஸோ ஹோம் கம்மிங் அவுட்ஃபிட் வந்து நான் லைஃப் ஸ்டைல்ல வாங்கியிருந்தேன். பிளாக்ல கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். அதுல வந்து ஒரு செட்டா இருந்துச்சு. அதனால நான் இருந்த செட் எல்லாத்தையுமே நான் வந்து வச்சுட்டேன். அதுல வந்து எது அழகா இருந்துச்சோ அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். ஸோ கிரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கு இப்போ எனக்கு. அதனால அதையும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவல்ஸ். கூட டவல் 2 எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நார்மலான மஸ்லின் டவல்ஸ் 2 எடுத்து வச்சிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில். ஸோ ஃபீடிங் பாட்டில் எதுக்காகனா பம்ப் வந்து நான் எடுத்துட்டு போறேன். அதனால எதுக்கும் தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் அவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீடிங் பாட்டில். மதரோடது மாதிரியே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து வாங்கினோம். இது நல்லா சக்கிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. சரி இதனோட லிங்கையும் நான் வந்து கொடுக்குறேங்க. இதையும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு மஸ்லின் கேரி பெட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த கலர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கலர் தான் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரீசெண்ட் ஃபேவரட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து சைடில் நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. மஸ்லின் கேரி பெட் யூனிக்லேருந்து வாங்கினோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபீடிங் பில்லோ இது. ஸோ இதுவும் வந்து யூனிக்லேருந்து வாங்குவோம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பூபுவோட திங்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எசென்ஷியல்ஸ். நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவல். ஆக்சுவலாக இது வந்து யூனிக்லேருந்து பூபுக்கு நான் வாங்கியிருந்தேன் டவல். அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழகாக இருந்துச்சு. அதனால நான் வந்து இதை வந்து ஆட்டையை போட்டேன். ஸோ அவனோடன்னு சொன்னா உடனே பயப்பீங்க, அவனோடதுன்னா கழும்பாங்க. அதனால வந்து ஸோ இது பூபுட்டு இருந்து நான் ஆட்டையை போட்ட ஒரு டவல் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரான், ஃபீடிங் ஏப்ரான். இது வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஹோம் கமிங் ட்ரெஸ். ஹோம் கமிங் ட்ரெஸ் வந்து நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். இது 2ல வந்து எது போடுறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. அதனால அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2யுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாஷ் பேக், என்னோட டாய்லெட்ரிஸ், சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து பாடி வாஷ், நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இதில் இருக்கிறது.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாட் ஏர் பேக், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் லான்ச் வேர். ஃபீடிங் ஆமா ஃபீட் பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டுக்கிறதுக்கு. எதுக்கு நான் ஊருக்கு போகும்போது இத்தனை துணியை எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் எல்லா கடையிலையும் ஆர்டர் போட்டனால அழகா இருக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி ஒரு பிரெஸ்ட் பம்பர். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, இதனோட ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆறாமற ஒரு நாள் உட்காந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு 2 பேக் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி இருந்துச்சு. யூனிகார்ன் பேக், எனக்கு வந்து யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும், நிறைய வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால இந்த பேக் வந்து 22 Essentials அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். மோஸ்டா நிறைய பேக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன், என்னோட பேக் வீடியோல கூட நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து என்னோட பூபுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த பேக்கும், அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசா ஒரு பேக் வேணும்னு சொல்லிட்டு இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்போ எடுத்து எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா எல்லாம் டைரியில் நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த லிஸ்ட்டை பார்த்து ஒன்றா அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா பண்ணும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து வர vlogs வீடியோஸில் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்ட என்னோட பேபி ஷவர் வீடியோ எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.